Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக நம்ம நீட் பண்ணியிருப்போம், நல்ல ஒர்க்கெல்லாம் வீட்டில் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வீட்டு மக்களில் யாராவது ஒருத்தங்க குறை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நீங்களாம் கூட்டவே இல்லை, ஆனால் ஃபுல்லாக சமையல் உள்ளெல்லாம் நீட் பண்ணியிருக்கலாம், மேடையெல்லாம் நீட் பண்ணியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சோண்டு அந்த குப்பையை எடுக்க மறந்துருக்கலாம், மற்ற வேலை இருந்தனால அது டைவர்ட் ஆகிருக்கலாம், மறந்துருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், அச்சோ நம்ம மேலே எவ்வளோ தப்பான அபிப்பிராயம், ராங் டிசைன், நம்ம மேலே என்ன தான் நல்லது பண்ணாலும் நம்மளை பற்றி ஒரு குத்த பத்திரிக்கை தாக்கல் செய்கிறது மாதிரியே இருக்காங்க, குறை பேசிகிட்டே இருக்காங்களே, நம்ம மேலே அவ்வளோ ஒரு குறைத்தன்மை தான் நம்மக்கிட்ட, என்னத்தை ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு திங்கிங் நம்ம மேலே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ராங் டிசைன் நம்ம மேலே அவங்க வச்சுட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் குறை வைக்கிற மாதிரி நடந்துக்கணும்? எல்லா பக்கமும் இப்போ 4 டிசைன் 4 டைரெக்ஷன். ஒரு டைரெக்ஷனில் நம்ம அதாவது கூட்டிகிட்டு அந்த குப்பைகளை எடுக்க மறந்துருப்போம், பட் எல்லாருமே கூட்டி மொழிகை எல்லாம் பண்ணியிருப்போம், மேடையெல்லாம் நீட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு இத்தனோண்டு குப்பை கொஞ்சோண்டு அது எடுக்க மறந்துருக்கலாம், அதுதான் அவங்க கண்ணில் படும். ஏன் இப்படி இருக்குது இந்த குப்பை, அத்தனை நல்லதும் படாது. யார் மேலே தப்பு அப்படின்னா குறை சொல்கிற மாதிரி வச்சுக்கிற நம்ம மேலே தானே. யாருக்குமே நம்ம சான்ஸ் கொடுக்கக்கூடாது, குறை சொல்கிறதுக்கு சான்ஸே கொடுக்கக்கூடாது, ராங் டிசைனுக்கே நம்ம சான்ஸ் கொடுக்கக்கூடாது. 4 டைரெக்ஷனாக இருக்குது, 3 டைரெக்ஷன் ஒர்க் நல்லா பண்ணிட்டோம், 4வது திசை டைரெக்ஷன் அதில் இருக்கிற ஒர்க் நல்லா பண்ணலைன்னா அதைத்தான் அவங்க கை காமிச்சு ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்கும்பாங்க. 4 டைரெக்ஷன் 4 திசைகளில் உள்ள வேலைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா வாயை திறக்கிறதுக்கு நம்மளை குத்தம் சொல்கிறதுக்கு வாயை யாரையா திறக்க வைக்கிறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது இல்லையா? ட்ரை பண்ணலாம்.